ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். அன்புமணி பதவி வெறிபிடித்திருப்பதாகவும் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்பவராக மாறிவிட்டதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் விமர்சித்தார். நமது செய்தியாளர் காமராஜிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தனிநபர் விமர்சனம் என்பது உதயநிதி ஸ்டாலின் செய்யறாங்க. அவங்களுடைய டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு தகுதி படைச்சவரான்னு எனக்கு தெரியல. அன்புமணிக்கும் அவருடைய தந்தையார் ராமதாஸுக்கும் என்ன முரண்பாடு, என்ன கொள்கையில முரண்பாடு, என்ன கோட்பாடுல முரண்பாடு? இன்னைக்கு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கு? அதாவது தன்னை பெத்தெடுத்த தந்தை மட்டும் இல்ல, தன்னுடைய கட்சியை உருவாக்கிய தலைவராக இருக்கிற ராமதாஸ் அவர்களையே உதாசீனப்படுத்தி எட்டி உதைச்சி வெளியே அனுப்பிச்சிட்டு கட்சியும் அதிகாரத்தையும் நான் தான் கைப்பற்றுவேன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பதவி பிடிச்சிருக்கிற அன்புமணி மற்றவங்களை பற்றி கொச்சைப்படுத்துறதுக்கோ விமர்சனம் பண்றதுக்கோ என்ன நியாயம் இருக்கு, என்ன இது இருக்கு? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாரு. அவர் சிகிச்சை பெற்று நாங்கள்லாம் நீண்ட காலமா அவரோடு முரண்பட்டு இருக்கிறோம். அரசியல் ரீதியா அவருடைய கொள்கை, அவருடைய அரசியல் அணுகுமுறையை நாங்கள் விமர்சிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னைக்கு அவர் பேரில் நாங்கள் மரியாதையை குறைச்சது கிடையாது. இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு யார் காரணம்? ஒரு தான் உருவாக்கின கட்சி, தன்னுடைய பிள்ளையாலேயே தான் உதாசீனப்படுத்துகிறோங்கிறத விட ஒரு மிக அழுத்தம் அவருக்கு வேற என்ன இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணமா இருந்துட்டு பதவிக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புமணி மற்றவங்களை விமர்சிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.